அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாள் திரு அவையின் அன்னையும் நமக்கு உதவி செய்கின்ற அன்னையுமாக விளங்குகிறார் என்ற தலைப்பில் தியானிப்போம். இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிய போது தன் அன்பு சீடரான யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்று தாய் மரியை இந்த பூ உலகிற்கு தாயாக தந்தார். யோவான் மனித குலத்தின் பிரதிநிதியாக அந்த இடத்தில் விளங்கினார். எனவே மனித குலத்தை காக்கும் திரு அவையின் தாயாக அன்னை மரியாள் அங்கு மாறினார். அன்னை மரியாள் ஒரு தாய் தன் பிள்ளைகளை பாதுகாத்து வளர்ப்பது போல திரு அவையை பாதுகாத்து வளர்கிறார். அவளை உதவி செய்கின்ற அன்னையாக நாம் காண்கிறோம். திரு அவை எப்போதெல்லாம் துவண்டு விடுகிறதோ, எப்போதெல்லாம் தோல்விகளை சந்திக்க நேரிடும் போது அன்னை மரியாள் பல்வேறு இடங்களில் காட்சி கொடுத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கி திரு அவையை மீண்டும் புனித வழியில் நடத்த நமக்கு கற்றுத்தருகிறார். புனித வழியிலும் நடத்தி செல்கிறார். எனவே அன்னை மரியாளின் வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாளை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று உறுதிமொழி அளித்து அன்னை மரியாளோடு சேர்ந்து இறைவன் பால் புகழ்ந்து சாற்றுவோம். ஆமீன்.